தனது மகன் வருண் உத்தரப்பிரதேச முதல்வரானால் மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் மேனகா பேசியிருப்பது பாரதிய ஜனதாவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வெற்றி பெற்ற பிலிபித் தொகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் மேனகா காந்தி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், முலாயம் தலைமையிலான சமாஜ்வாடி கட்சியின் ஆட்சியில் பிலிபித் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாகவும் பாரதிய ஜனதா எம்பிக்களை அவமானப்படுத்தும் வகையில் முலாயம் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். மத்தியில் இருப்பதைப் போல மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தால் பல நலத்திட்டங்களை துவங்கியிருப்பேன் என்று கூறிய மேனகா, தனது மகன் வருண் முதல்வரானால் பிலிபித் தொகுதிக்கு நன்மைகள் விளையும் என்று முத்தாய்ப்பாக கூறினார். इस तरीके से रोज के रोज मैं विनती कर रही हूँ कि इसको ना हटाओ, इसको मत करो, इसको ये दे दो. अगर हमारी सरकार होती तो हक के माध्यम से हम लोग करते और भी मजा आता अगर वरुण उस सरकार को चलाते तो फिर तो पीलीभीत में तो चांदी ही चांदी. சுல்தான்பூரிலிருந்து எம்பியாக லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வருண் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளராகவும் உள்ளார். லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்ற நிலையில் 2017ஆம் ஆண்டில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் தனது மகனை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்ற செய்தியை கட்சி தலைமைக்கு தெரிவிக்கும் விதமாகவே மேனகாவின் பேச்சு அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால் மாநில பாரதிய ஜனதா தலைவர் லட்சுமிகாந்த் பாஜ்பாய் கூறுகையில், முதல்வர் வேட்பாளர் பற்றி கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார்.